நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சங்கராத்திக்கு செய்கிற பொரியல் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த 3 காய் முக்கியமாக நம்மளுக்கு தேவை. அப்புறம் அவரைக்காய் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கப்புறம் அந்த அவரைக்காயோட தம்பியில் இருக்க விதைகளை எடுத்து, அந்த விதைகள் தான் நம்மளுக்கு முக்கியமாக தேவை. அதை எடுத்து அந்த குண்டாவில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரசாணிக்காய் எடுத்துக்கோங்க. அதில் இருக்க மேல் பகுதியை வெட்டி எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய விதைகளையும் வெட்டி எடுத்து போட்டுருங்க. அதனால் நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு கத்தி, அந்த சின்ன கத்தியில் வெட்ட முடியலைன்னா பெரிய கத்தி எடுத்து நல்லா வெட்டிக்கோங்க. வெட்டும்போது பார்த்து ஸ்பீடாக வெட்டாதீங்க, ஸ்லோவாக வெட்டுங்க. அதை பெருசாக வெட்டிட்டு அதுலேருந்து குட்டி குட்டி பீஸாக நல்லா சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. இப்போ வெட்டுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயத்தை எடுத்து அதில் இருக்க மேல் தோலை மட்டும் உரிச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த 2 வெங்காயத்தையும் தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தையும் நல்லா வெட்டிடுங்க. ரெண்டு வெங்காயத்தையுமே வெட்டிடுங்க. அதுக்கப்புறம் அதே தண்ணியில் மிளகாயும் போட்டு கழுவிடுங்க நல்லா. அதுக்கப்புறம் மிளகாய் இந்த மாதிரி 4ஆக வெட்டினா போதும். 4ஆக வெட்டி அதுக்குள்ளே போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் அது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வடை சட்டியை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை ஊற்றுங்க. அதுக்கப்புறம் சீரகம் போடுங்க. அது சீரகம் இல்லைங்களாமா, அது கடுகு போட்டு கடலை பருப்பு போடுங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிற உளுந்து அதை போட்டு கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகா 2 போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடில் அந்த காய்கறிலாம் வெட்டி வச்சோம்ல அதை தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் விடுங்க, ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை மட்டும் ட்ரைன் பண்ணிட்டு தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு இந்த காய்கறிலே எடுத்து உள்ள போடுங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போடுங்க. மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. அப்புறம் திரும்பி நல்லா வதக்கி விடுங்க. மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஸ்லோ பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வைங்க திரும்பி. அப்புறம் நடுவில் தேங்காய் போடணும். தேங்காய் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதான், நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம சாப்பிட்லாம்.